வணக்கம் நண்பர்களே. கரூர் சர்ச்சை தொடர்பா செய்தியாளர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி பேசுறத பார்க்கும்போது அவரு பேசுறாரா இல்ல விஜய் பேசுறாராங்கிற அளவுக்கு சந்தேகமா போச்சுங்க. ஏன்னா அந்த சம்பவம் தொடர்பாக, அந்த துயர் சம்பவம் தொடர்பா கடுமையான விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி தாறுமாறா போட்டார், தெரிக்க விட்டாருன்னு தான் சொல்லணும். சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஸ்டாலின் கரூர் சம்பவம் தொடர்பாக பேசினாரு. அதை பேசும்போது என்ன சொன்னாருன்னா, முக்கியமாக தாவேகா தலைவர் தாமதமா வந்தது ஒரு காரணம். அவருடைய வாகனம் ஏற்கனவே சொன்ன திசையில போகல, கூட்டம் கூடின இடத்துல நிறைய கூட்டம் இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் இந்த கூட்டம் காரணமா ரொம்ப மயங்கிட்டாங்க, உணவு இல்லாம இருந்துச்சு, பெண்களுக்கு கழிவறை வசதிகளை கொடுக்கப்படல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பெரும் அலைகளா இருந்துச்சு. அதனால மூச்சு திணறினாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க சொல்லிதான் ஆம்புலன்ஸ் எல்லாம் வரவழைக்கப்பட்டது, இப்படிலாம் சொன்னாரு. அதே மாதிரி இந்த சம்பவம் தவிர்த்திருக்கப்படணும், இந்த சம்பவம் நடந்த உடனுக்குடனே மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுத்துச்சு. இந்த மாதிரி பெரிய பட்டியல் போட்டிருக்காரு. மருத்துவமனைக்கு போனாங்க, நிறைய மருத்துவர்கள் கொண்டு வரப்பட்டாங்க, அங்கு இடவசதி இல்லை, இறந்தவர் உடல்களை வச்சுக்கிறதுக்கு, ஆகையால வேகமாக உடற்கூறாய்வு செய்யப்பட்டது, இதற்கான மருத்துவர்கள் இருந்தாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, எந்த ஒரு தலைவரும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடப்பதை விரும்ப மாட்டார் அப்படின்னு தான் பெருந்தன்மையா சொன்னதை சுட்டி காட்டினாரு. ஆக நடவடிக்கை இது மாதிரி எதுவுமே நடக்காம எல்லாரும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சட்டப்பேரவையில பேச வாய்ப்பு கொடுக்கல அல்லது பேச முடியல அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கிட்ட பேசினா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு சீனா விளக்குனாரு பாருங்க. அது பேசும்போது அவர் குரல்ல பேசினாரு, இருந்தாலும் கூட அவரு தான் பேசுறாரா இல்ல விஜய்க்காக பேசுறாரா, விஜய்க்கு இவர் டப்பிங் தராரா இல்ல விஜய் இவருக்கு டப்பிங் கொடுக்குறாருங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன்னா ஒரு முக்கியமான சம்பவம், ரொம்ப ஒரு துயர சம்பவம், நாட்டையே உருக்கிய, நாட்டையே அப்படியே அசைச்சு பார்த்த ஒரு சம்பவம். அது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேச வேண்டியது எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கிட்ட பேசும்போது என்னென்ன சொன்னாரு அப்படின்னா, எதற்கு அங்கே இடம் கொடுத்தாங்க, ஏற்கனவே அதிமுக கூட்டம் நடத்துவதற்கே இடம் மறுக்கப்பட்டதே, ஏன் அதற்கு கொடுத்தாங்க, போதிய பாதுகாப்பு வழங்கப்படலை, எத்தனை போலீஸ்காரர் இருந்தாங்க, அப்போ இருந்த போலீஸ்காரர் எண்ணிக்கை எவ்வளவு, எதற்காக எவ்வளவு வேகமா உடற்கூறாய்வு நடத்துறாங்க, போஸ்ட்மார்ட்டம் ஏன் பண்ணாங்க, அதற்கான அவசரம் என்ன, இதெல்லாம் ரொம்ப அதிகமா கேட்டுட்டு அது முக்கியமான என்ன பண்ணாருன்னா, அங்கே உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படல அப்படின்னு அவர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு, அங்க ஏற்கனவே தன் கட்சி கூட்டம் நடத்தவே அனுமதிக்காது, எது கொடுத்தாங்க, அப்போனா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்களா அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், முக்கியமான தலைவர், முன்னாள் முதலமைச்சர், இது மாதிரி பொது வெளியில போயிட்டாரு. அது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சையாகி போச்சு, தெரிக்க விட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி அவர் சொல்றதற்கான காரணம் என்ன, இன்னும் பல குற்றச்சாட்டுகள், நான் கம்மியா சொல்றேன், இன்னும் பல குற்றச்சாட்டுகளை அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் போட்டார். இந்த மாதிரி சொல்றது மூலம் முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவா இருக்காரா அப்படி சொல்லக்கூடாது. அவரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறதுனால அரசை சுட்டி காட்டுவது, குத்தி காட்டுவது அவருடைய கடமை, அதுதான் அவருக்கு அரசியல் லாபம். கடுமையான விமர்சனங்களை பண்ணிட்டாரு. இது சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கல அப்படின்லாம் சொன்னாரு. ஊடகங்கள் மூலமாக போய் சேரட்டும் அப்படின்னு வேற சொல்றாரு. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு ரொம்ப அதிகமா தாவேக்காரங்க வாய் திறக்கல. நல்லா தெரியும், சம்பவம் நடந்து ஒரு 2 நாள் கழிச்சுதான் விஜய் வீடியோ மூலமா அறிக்கை விட்டாரு, வீடியோ மூலமா பேசினார், ரொம்ப துக்கமா இருந்தாரு, இது ரொம்ப வருத்தப்படுறதா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம உண்மை வெளிவரும் இப்படிலாம் சொன்னார். அதுக்கே கடுமையான வசைபாடு இருந்துச்சு. திமுக ஆதரவாளர்கள் வலைதளங்கள்ல, யூடியூப்ல எல்லாத்திலையும் என்ன உண்மை வெளிவரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வழக்கு போடப்பட்டது உச்சநீதிமன்றத்துல. அது அந்த வழக்குல சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி சொன்ன விஷயங்கள், எதற்காக சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது, இதையும் ரத்து செய்தது. விஜய்க்கு எதிராக கருத்து சொல்லப்பட்டது குறித்தும் தன்னுடைய அதிருப்தியை உச்சநீதிமன்றம் வெளிப்படுத்திச்சு. இந்த சூழ்நிலை பார்க்கும்போது விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் இது ஒரு வெற்றி போல நினைத்துக் கொண்டார்கள். இதெல்லாம் வெற்றியை நினைக்காதீங்க அப்படின்னு திமுக சார்பாளர் சொல்றாங்க இல்லையா. எத்தனை சிபிஐ வழக்குகள் எல்லாமே வெற்றிகரமா முடிஞ்சது, எத்தனை வழக்குகளில் உண்மை கண்டறியப்பட்டது, இதெல்லாம் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி சிறப்பு புலனாய்வு குழுவுடைய விசாரணை அதிகாரி அஸ்ராகார் இருந்த, சிறப்பு புலனாய்வு குழுவாக இருந்த அந்த குழுவுக்கான விசாரணை அதிகாரி அஸ்ராகாருக்கு எவ்வளவு நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற ஒரு பதிவுகள் வெளிவருது. அது மட்டும் இல்லாம சிபிஐ விசாரணை கண்காணிக்க அமைக்கப்பட்ட உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி, அவருடைய பின்னணினா அவர் எந்த மாதிரி உத்தரவுலாம் விட்டிருக்காரு, இதுவும் 2 பக்கம் 2 விதமான கருத்துக்களை முன்வைக்கப்படும் பொழுதுதான் இது தாவேக்கா கொண்டாடலாமா கூடாதா அப்படிங்கிற நிலைமை இருக்கும் பொழுது, தாவேக்காவுடைய செல்வாக்கு அதிகரிக்குமா அதிகரிக்காதா, விஜய் பாஜக வலையில விழுந்துட்டாரா, அதிமுக கூட்டணி அமைப்பாரா, இல்ல தனியே தேர்தலை சந்திப்பாரா, அவருடைய புகழ் வளர்ந்துருச்சா, இப்படிலாம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை
கடுமையான விமர்சனங்களை போடுவது அப்படிங்கிறது அது முழுக்க முழுக்க திமுக அரசை குறை கூறுவது மட்டுமல்ல, அந்த இடத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா அல்லது திமுக அரசு தவறியதா இந்த மாதிரியான சந்தேகங்களை எடப்பாடி பழனிசாமி வைக்கிறது காரணமாக அவரு இதோடைய விஜய் கட்சிக்கு என்ன வேணுமோ அதை சொல்ற மாதிரி இருக்கு. ஏனென்றா நிகழ்வு நடந்தது திரு விஜயனுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்துல. அவருக்கு எதிராக கருத்து உருவாக்கங்கள் செய்யப்பட்டன. அவர் தான் பொறுப்புங்கிற மாதிரி வெளியே கருத்துக்கள் பரப்பப்பட்டன. ஒரு சாராரு திமுக அரசை குறை சொன்னாங்க, திமுகவை குறை சொன்னாங்க. இதெல்லாமே நடந்தபோது விசாரணை ஒரு சிபிஐ விசாரணை நடக்க போகுது. அது அந்த சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களை இப்போது சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப விஜய் உடைய கட்சி தாவேகாவுக்கு சார்பான கருத்தாக தான் எதிரொலிக்குது. அவரு பேசுறது விஜய் பேச வேண்டிய பேச்சு மாதிரி இருக்கு, அல்லது விஜய் பேசுறத இவர் பேசுற மாதிரி இருக்கு, அல்லது விஜய் தான் பேசுறாருங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு டவுட் வந்துருது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு அனுபவம் மிக்க அரசியல்வாதிங்க, முதலமைச்சராக இருந்தவர். அவர் பாயிண்ட் பை பாயிண்ட் அடிக்கிறங்கிறது அப்படிங்கிறது எல்லோருக்கும் விஜய் மீது கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது அதிருப்தி இருந்தால் விஜய் அவ்வளவு கூட்டத்துக்கு போயிருக்க கூடாதுங்க, விஜய் தாமதம் வந்திருக்க கூடாதுங்க, இப்படி எல்லாம் நினைச்சாங்க இல்லையா? விஜய் என்னங்க விட்டு போயிட்டாரு, விஜய் என்னங்க இப்படின்னு விஜய்க்கு சார்பாக கடுமையான வசைபாடல்கள் சொல்றவங்களும் இல்லை, கொஞ்சம் நடுநிலையாளர்களாக இருந்தவர்கள் கூட விஜய் பற்றின ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்தது மாதிரி இருந்தாங்க இல்லையா? அதையும் கிளியர் பண்ண மாதிரி செஞ்சுட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி. விஜய் மேல எங்க கோவப்படுறீங்க, நீங்க கோபப்பட வேண்டியதெல்லாம் அரசாங்கத்துக்கு மேலங்கிற மாதிரி மாத்திட்டாரு, அப்படி பேசிட்டாரு. ஏன்னா இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறது மூலம் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை மக்கள் கிட்ட முன் வைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாரு. இது யாருக்கு லாபம்? அதிமுக லாபமா? இதன் மூலம் அதிமுக பலம் பெற போகுதா? இதன் மூலம் அதிமுக லாபம் அடைய போகுதா? திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு இந்த நிகழ்வு மூலம் வரப்போகுதா? அப்படி வந்தது என்றால் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இந்த நிகழ்வு மூலம் விஜய்க்கு தான் போகும். சரி, விஜய்க்கு போயிட்டு போட்டோம் அப்படின்னு அப்படியே பரந்த மனதோட எடப்பாடி இருக்கிறா. சரி, இப்படி சொல்லி பார்ப்போம், ஏதோ ஒரு வகையில ஒரு ஜனவரிக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் விஜய் வந்துட மாட்டாரா அப்படி எதிர்பார்ப்பு இருக்குமா? இருக்காதா? இருக்கும் இல்ல. சரி, நம்ம சொல்றதை சொல்லி பார்ப்போம். என்னன்னா அரசாங்கத்தை குறை சொல்லணும், சொல்லியாச்சு. அது விஜய்க்கு லாபமா போகுமா அதிமுக லாபமா போகுமாங்கிறது அப்ப பாவம். இந்த லாப கணக்குல விஜய் வந்து சேர்ந்தாருன்னா அப்படி ஸ்வீப் அடிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறாருல்ல. ஆனா அந்த நோக்கம் தான் அவர் பேச வச்சதாங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா தொடர்ந்து பல்வேறு அம்சங்களை பத்தி பேசிட்டு தான் வர்றாரு. அரசாங்கத்துக்கு குறை கூறி நிறைய பேசுறாரு. அந்த மாதிரி பேசும்போது அரசாங்கத்துக்கும் அவருக்கு எதிரான கருத்து மோதல்கள் நிறைய வருது. அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேருமே திமுகவும் அதிமுகவும் மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் விஜய்ங்கிற ஒரு முக்கியமான அரசியல் ஆளுமை, புதிய பிராண்ட் நியூ பொலிட்டிக்கல் பவர், பிராண்ட் நியூ பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி, ஒரு புதிதாக வந்த அரசியல் ஆளுமை ஒரு மிக கொடுமையான ஒரு சம்பவத்தை எதிர்கொண்டு அதன் மூலம் எதிர்வினைகளையும் சார்புகளையும் எதிராளியும் எல்லாத்தையும் சம்பாதிச்சு ஒரு பாசிட்டிவ் கியர்ல போலாங்கும் போது நானும் உங்களுக்கு உதவுறேங்க அப்படி மாத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல்வாதி. எப்போ எதை சொன்னா லாபமா வரும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இல்லாட்டி அடிமட்டத்திலிருந்து மேல அவ்வளவு சீக்கிரம் அல்லது ரொம்ப காலம் இருந்தாலும் கூட அடிமட்டத்திலிருந்து அவர் உயர் பதவிக்கு வந்திருக்க முடியுமா? அவருக்கு சில கணக்கு இருக்கும். அந்த கணக்கு விஜயோட கணக்கு கூட ஒத்து போகுதாங்கிறது நமக்கு இப்போ தெரியாது. காலம் காட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.